நமஸ்காரம். நான் குருவாயூர் வி. சுகுமாரன், அஸ்ட்ராலஜர். கேரள பாரம்பரிய சோழி பிரஸ்னம் மற்றும் ஜாதகம் எல்லாமே பார்க்குறோம். முன்னோர்கள், அதாவது நம்மளோட முன்னோர்கள், நான் சொல்ற ரொம்ப பழைய முன்னோர்கள், மகான்கள் கொடுத்த ஒரு அருளால தான் இந்த தொழிலை நாங்கள் வழி வழியாக செய்கிறோம். முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். சின்ன உதாரணத்தோட நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தம்பி லண்டன்ல இருக்கவங்ககிட்ட ஒரு வீடியோ காலில் நான் நேராக பேசுகிற மாதிரி என்னால் பேச முடியும் சொல்லியிருந்தா யாருமே அதை நம்பி இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இன்னைக்கு சாத்தியப்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இது டெக்னாலஜின்னு சொல்லுவோம். டெக்னாலஜி இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஒரு செல்போன் வந்திருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால தான் இது சாத்தியப்படுதுங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் செல்போனால மட்டும் சாத்தியப்படுதுன்னு சொல்ல முடியாது. பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்கிற அதிர்வும் நல்ல அலைகளும் தான் நமக்கு. அது நீங்க வெறும் செல்போனை மட்டும் வச்சுங்க, நெட்வொர்க் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அது நம்ம கண்டுபிடிச்சதே இல்லை. இதுதான் நான் சொல்றேன். மகான்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்காக, பழைய நம்மளோட முன்னோர்கள் இவங்க ஒரு டெலிபோன் ரிசீவர் மாதிரி நமக்காக எல்லாமே உள்வாங்கி நமக்காக சில சிஸ்டம்களை அவங்க வகுத்திருக்காங்க. அந்த சிஸ்டங்கள் பிரகாரம் தான், சில நடைமுறைகள் பிரகாரம் தான் இப்போ நம்ம இதை இந்த மாதிரி சில விஷயங்களை நாங்க உணர்த்துறோம். அதாவது எங்க கிட்ட வருவாங்க, என்ன கேட்பாங்கன்னா, நான் நிறைய பிசினஸ் பண்றேன் சார், எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு கேட்கும்போது நாங்க அவங்களோட ஜாதகத்தையும் கட்டத்தையும் கணிப்போம். வந்த நிமித்தம் இது பாத்தீங்கன்னா, நீங்க எந்த நேரத்துல கேட்குறீங்களோ அந்த நேரத்தோட நிமித்தம் தான் சோழி பிரச்சனம்ங்கிறது. அப்போ அந்த நேரத்துல நாங்க கணிக்கும் போது அவங்க கிட்ட எந்த ஃபால்ட்டு சில நேரத்துக்கு தெரியாதுன்னு சொன்னா அவங்களோட வீட்டு அட்ரஸை வச்சு கணிப்போம். வீட்டு அட்ரஸை வச்சு கணிக்கும் போது சில நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தா எங்களால உணர முடியும். உணர்ந்து வாடகை வீடா இருந்தா என்ன சொல்லுவோம்னா, சார் அது வாடகை வீடு தானே, அப்ப நீங்க மாத்திக்கலாமேன்னு சொல்லுவோம். ஏன்னா அது மாத்துனா உங்களுக்கு சில விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லுவோம். சப்போஸ் சொந்த வீடு அப்படின்னு சொன்னா சில பூஜைகள் நீங்க செய்யுங்க. செஞ்சீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு சில நெகட்டிவ் வைப்ரேஷன் மாறி உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். இப்போ நெகட்டிவ் வைப்ரேஷன் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு வீட்டுல நல்ல விஷயங்கள் பேசப்படும் போது, நல்ல விஷயங்கள் மட்டும் பேசும்போது, சில நிறைய பேர் நல்லதே பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சண்டையும், ஒரு போதைக்கு அடிமையான ஒரு ஆளுங்களும், அதே மாதிரி எப்பவுமே சில வீட்டுல சண்டை சச்சரவு எப்ப பார்த்தாலும் இதெல்லாம் இருந்து அபசகுனமாகவே பேசிக்கிட்டு இருக்கிறதும், சில அகால மரணங்கள் அடைகிறதாலையும் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும். அதெல்லாம் தான் நாங்க உணர்ந்து சொல்றது. இது எப்படி உணர்வோம்னு கேட்டா எங்களோட மகான்கள் முன்னோர்கள் சொன்னதுதான் இது. நான் தான் சொன்னேன் முதல்ல சொன்ன மாதிரி, இந்த டவர் மாதிரி, அதாவது ஒரு ரிசீவிங் டவர் மாதிரி நம்ம முன்னோர்கள் எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலயும் அது போல பல முன்னோர்கள் பல விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் தான் நாங்க செய்யறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, இப்போ சில சூட்சமும் நான் சொல்லுவேன். அதாவது அஷ்டமி நவமி நம்ம தவிர்க்கணும். என்ன காரணம்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? காரணம் அஷ்டமி நவமி பாத்தீங்கன்னா, வருஷ பிரகாரம் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல 8ஆவதா வர்றது அஷ்டமின்னு சொல்றதும், 9ஆவதாக வர்றது நவமின்னு சொல்றது. இதை ஏன் தவிர்க்கணும்னு சொன்னா நிறைய பேருக்கு அந்த காரணம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சா நீங்க அந்த கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லலாம். தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன வேடிக்கையான ஒரு கதைகள் இருக்கு நம்ம புராணத்துல. எப்படின்னா, மகாவிஷ்ணு இந்த அஷ்டமி திதியும் நவமி திதியும் போய் வேண்டுறாங்க மகாவிஷ்ணு கிட்ட. ஐயா, எங்களுக்கு எங்களை ஏன் ஒதுக்குறாங்கன்னு தெரியல, எங்களை ஒரு பாதி பேர் கூட எங்களை சேர்த்துக்கிறது இல்லை, நாங்க என்ன தவறு செஞ்சோம், நாங்க அஷ்டமின்னு சொல்லி 8ஆவது வரிசையும் நவமின்னு சொல்லி 9ஆவது வரிசையும் தானே எங்களோட இது, அதுக்கு எதுக்கு எங்களை தவிர்க்கணும்னு சொன்னப்போ மகாவிஷ்ணு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. நீங்க கவலைப்பட வேண்டாம், வரும் அவதாரங்களில் திரேதா யுகத்தில் நான் ராமனாக நவமியிலும், துவாரபா யுகத்தில் கிருஷ்ணனாக, மகாபாரதத்திலும் கிருஷ்ணனாக அஷ்டமியிலும் நான் என்னோட அவதாரத்தை எடுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் உங்களை இது பண்ணிப்பாங்க. மகாவிஷ்ணு அவங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறார். இவங்களும் ரொம்ப சந்தோஷமா வராங்க. சொன்ன மாதிரி ராமன் நவமிக்கு பிறந்த ராமர் பாத்தீங்கன்னா 14 வருஷம் காட்டுக்கு போனாரு. பிறக்கும் போதே ஜெயில பிறந்தார், கோகுலாஷ்டமியில பிறந்த கிருஷ்ணன்.
கொஞ்சம் நெஞ்சம் பேர் அந்த காலத்துல யூஸ் பண்ண கூட சுத்தமா யூஸ் பண்ணல. இதெல்லாம் வேடிக்கையா சொல்லப்பட்டாலும் நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு புக்கு மாடலே கிடையாது. எதையுமே எழுதி வச்சதே கிடையாது. நம்மளது எல்லாமே மனதுல ஸ்டோர் பண்ணது. நம்மளோட எல்லா தத்துவங்களும் எல்லாமே வழி வழியா மனதளவுல ஏற்றப்பட்டது. அதனாலதான் இந்த மாதிரி சில விஷயங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா சிலவங்க வருவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கும். இது ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வராது. மேக்சிமம் தொழில் ரீதியா வர்றவங்களுக்கு எல்லாம் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்க கூட இருந்தவங்க பார்ட்னர்ஸ் இல்லைன்னா அந்த கம்பெனில இருந்தவங்க இப்படி இல்லைன்னா கூட இருந்தவங்களாலதான் மோஸ்ட்லி விரோதியா போய் தான் அவங்களாலதான் அவங்க நஷ்டப்படுறதும். அதற்கும் வேடிக்கையா நம்ம ஒரு இதிகாசத்துல ஒரு மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாபாரதத்துல கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா ஒரு ஆள் உயர நிலக்கண்ணாடி ஒண்ணு கொண்டு வர்றாரு. அந்த கண்ணாடி மிரர் கொண்டு பஞ்ச பாண்டவர்கள்ட்ட வைக்கிறார். வச்சுட்டு சொல்றாரு. அப்போ கேக்குறாங்க பஞ்ச பாண்டவர்கள், ஐயா இந்த கண்ணாடி நீங்க கொண்டு வந்தீங்களே இதுல என்ன அப்படின்னு கேட்டப்போ, இந்த கண்ணாடி ஒரு நல்ல விஷயத்தை காட்டும். இந்த கண்ணாடி முன்னாடி யார் நிக்கிறீங்களோ அந்த கண்ணாடி முன்னாடி நிக்கிறவங்க யார அதிகமா நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த கண்ணாடி பிரதிபலிச்சு காட்டும். உங்க உள்ளத்துல அதை சொல்லும் அப்படின்னா முதல்ல தர்மர் போய் நிக்கிறார். தர்மர் கிருஷ்ணர் தான் தெரியார். ஏன்னா தர்மர் சர்வ சதா காலமும் கிருஷ்ணரை நினைச்சு பார்க்கிறார். அதுக்கு அடுத்து அர்ஜுனன், அப்புறம் பீமன், அப்புறம் சகுலன், சகாதேவன், இப்படி எல்லாருமே கண்ணாடி முன்னாடி நிற்கும். அத்தனை பேருக்கும் 5 பஞ்சபாண்டவர்களுக்கும் தெரியறது கிருஷ்ணர். பாஞ்சாலியும் அதே போல போய் நிக்கிறாங்க. திரௌபதி அவங்களுக்கும் கிருஷ்ணர் தான் நிக்கிறார் தெரிகிறார். இவங்க 5 பேரும் 6 பேரும் சேர்ந்து கிருஷ்ணர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறாங்க. ஐயா நாங்கெல்லாம் பாக்குறோம், நீங்க தெரியுறீங்க, உங்க மனசுல யாரு எங்கள்ல நீங்க கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லுங்க. கிருஷ்ணன் வேண்டான்றாரு முதல்ல. அப்புறம் என்ன சொல்றாரு, சரி இவங்க எல்லாம் நிர்பந்தப்படுத்தணும். அவர் போய் நிற்கும் போது அவருக்கு தெரிஞ்ச சகுனி. எல்லாருமே ஆச்சரியம். எல்லாருமே கேக்குறாங்க, கிருஷ்ணா இது நீ பண்றது எங்களுக்கு எல்லாம் பண்றது நியாயமா? நாங்கெல்லாம் உன்ன நினைக்கிறோம், நீ என்ன நினைக்கிறனா சகுனி எல்லாம் நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போ கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, உங்களால எனக்கு ஆபத்து இல்லை, எனக்கு ஆபத்து சகுனியால. ஸோ என் வாழ்க்கையில எதிரியை தான் நான் நிறைய தடவை வாட்ச் பண்ணும் அப்படிங்கிறார். இதெல்லாம் நம்ம புராணத்துல வந்த கதைகளா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் எடுத்துக்கணும். இதெல்லாம் தான் நாங்க எங்களோட வர கிளைண்ட் கிட்ட இதெல்லாம் கதைகளா எடுத்துக்கிட்டு தான் எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நாங்க சில சூட்சமங்கள் சொல்றோம். நாங்களும் வெளியில இருந்து இல்லாத இடத்துல இருந்தெல்லாம் எதையும் எடுத்து யாருக்கும் சொல்ல, எங்களுக்கு மகான்கள் சொன்னதும் எங்க முன்னோர்கள் சொன்னதும் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சில அதிர்வுகள், சில நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் சொல்றோம். இதுதான் இந்த கதையோட அம்சங்கள்.